என் பேர் கிருஷ்ணமூர்த்தி. முதல் முறையாக இந்த 19ஆம் தேதி என்ன மாதம், செப்டம்பர் 19ஆம் தேதி நம்ம காடு வெட்டி ஐயோட வரலாறு படமாக எடுத்து ரிலீஸ் பண்ண போகிறோம். இதில் ஒரு மன வருத்தம் என்னன்னா, இந்த இன்ஸ்டாகிராம்னா என்னன்னு தெரியாது எனக்கு. இதான் முதல் முறை ஒரு 8-10 நாளாக அந்த இன்ஸ்டாகிராம் போட்டுட்ருக்கேன். அதில் என்ன வருதுன்னா, அந்த கமெண்ட்ஸ் வருது, அது கேட்க முடியல. அது ஏன் அந்த மாதிரி அந்த கமெண்ட்ஸ் வருதுன்னே தெரியல. அது ஒரு 50,000 பேர், ஒரு 2 லட்சம் பேர், 3 லட்சம் பேர் பார்க்குறாங்க. அந்த கமெண்ட்ஸில் வந்து கேவலமான எவ்வளோ இந்த இனத்தை ஏன் இந்த மாதிரி ஒரு திணிச்சு வச்சுருக்காங்கன்னு தெரியல. ஏன்னா நம்ம அந்த காடு வெட்டியாரோட ஹிஸ்ட்ரி நான் பார்த்து ஏன் இதுக்கு ஒத்துக்கணும்னா, அது எல்லா சமூகத்தோட மக்களும் ஒன்றா இருந்ததுனால தான் இதை நான் ஒத்துக்கணும் இதை எடுக்கிறதுக்கு. பட் இந்த சமூகத்தை ஏன் இவ்வளோ ஒரு திணிக்கிறாங்கன்னு தெரியல. அது எப்படி தான் நான் சொல்கிறதுன்னு தெரியல. இது ஏன்னா எங்களால் கிராமத்தில் பிறந்தவங்க. கிராமத்தில் பிறந்தா கிராமத்தில் எல்லா மாதிரியான ஒரு சமூகமும் இருக்காங்க. சமூகம்னாக்க நாங்கள் அந்த மாதிரி ஜாதி வரையை யாரையும் பார்த்தது கிடையாது. சொந்தம் பந்தம் அண்ணன் தம்பிங்களா தான் இருக்குது. இப்போ தலிதாக இருக்கட்டும், பனியனாக இருக்கட்டும், ஒரு 100 ஜாதியாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அண்ணன் தம்பி தான் வளர்ந்துருக்குமே தவிர எங்களுக்கு இந்த ஜாதிங்கிறது என்னன்னே தெரியல. இந்த இன்ஸ்டாகிராமை பார்த்த பின்னாடி தான் தெரியுது ஜாதினாக்க இவ்வளோ ஒரு வெறியில் பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. பட் ஏன் எனக்கே பயமாக இருக்குது. ஏன்னா ஃபியூச்சரில் என் பிள்ளைங்களாம் இது கற்றுக்கிற எப்படி இந்த வாழ்றது, எப்படி இந்த ஒரு ஸ்பீடான டெக்னாலஜியில் இந்த ஜாதியை ஏன் இவ்வளோ ஒரு திணிக்கிறாங்க? இதை எதுக்காக திணிக்கணும்? ஏன்னா படிக்கிற படிப்பில் ஒன்றா தான் படிச்சிருக்கேன். எல்லாம் ஜாதிங்கிறது யாருமே சொன்னது கிடையாது. அதில் ஜாதி இந்த நீ இந்த ஜாதிக்காரன், இந்த ஜாதிக்காரன், அந்த ஜாதிக்காரன் அப்பனோட இன்சில போட்டு தான் டெய்லி அட்டண்டன்ஸ் சொல்கிறாங்க. எழுது உள்ளே இருந்து எல்லாரும் ஒன்றா தான் சொல்லிட்டு இருக்கோம். எல்லாம் ஒன்றா தான் நின்று சாப்பாடு வாங்கி ஒரே வருஷம் தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம். யார் சமைச்சாங்க, எந்த ஜாதி எதுவுமே தெரியல. இப்போ அந்த ஜாதிங்கிறது வந்து ஏன் திடீர்னு இந்த மாதிரி வந்துச்சு, ஏன் இந்த மாதிரி திணிக்கிறாங்க? அவ்வளோ ஒரு பெண் குலத்தவே கேவலமாக பேசுகிற மாதிரி ஒரு அந்த அனாவசியமாக பேசுகிறாங்க. எதுக்கு அந்த மாதிரி திணிக்கணும்? ஏன்னா வரலாறுங்கிறது வந்து ஒரு மறைக்கப்பட்ட அந்த செத்துக்கு பின்னாடி தான் வரலாறு எழுதுவாங்க. பட் தமிழ் இனம் எல்லாமே ஒரே மொழி தான் படித்தோம், ஒன்றா தான் எக்ஸாம் எழுதுகிறோம். பட் எல்லாம் ஒன்றா மார்க்ஸ், ஒன்றா தான் வேலைக்கு போகிறோம், ஒரே உடல் தான் சாப்பிட்றோம், எல்லாம் செய்யறோம். அப்போ திடீர்னு ஜாதி எங்கேருந்து ஒரு தெரியுதுல்ல? ஏன் இந்த மாதிரி ஜாதியை திணிக்கிறாங்க? சொந்த பந்தமாக இருந்துட்டு இப்போ தலித் மக்களே எங்கள் ஊரில் இருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் அவங்க யாருன்னு தெரியாது. மாமங்கிறான் என்ன, மச்சாங்கிறான் என்ன, சித்துவாங்கிறோம் நாங்கள் ஒருத்தர், பெருப்பாங்கிறோம் ஒருத்தர். அப்போ எந்த ஜாதியுமே எங்களுக்கு தெரியலையே. ஏன் இந்த சோசியல் மீடியாவில் இந்த ஒரு கேவலமான ஜாதி ஜாதி ஜாதினி குடி? ஏன்னா இருக்கிறது ஒரு கொஞ்சம் பேர் தான் இருக்கு. நம்ம யாரும் உள்ளே வந்துட்டு இருக்காங்க. இந்த கொஞ்சம் பேரையும் அழிக்கிறதுக்காக தான் ஒரு 4-5 பேர் இந்த அறவை கடங்கு சேர்ந்து இந்த ஜாதி அந்த ஜாதி அந்த ஜாதின்னு சொல்லிட்டு நம்ம இனத்தவே அழிக்கிறது பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா தமிழுங்கிறது வந்து இந்த உலகம் மண்ணு புறந்தலேருந்து முதல் பேசப்பட்டது தமிழ் தான். பட் இந்த தமிழ் இப்போ அழிகிற நிலைமைக்கு ஆயிடுச்சு. இன்னும் 20 வருஷம் போயிடுச்சு. அப்போ அதை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்சி வந்துருச்சு, ரொம்ப டெக்னாலஜின்னு சொல்லிட்டு இன்னும் 20 வருஷம் தமிழ் இல்லாத போயிடும். கடைசியில் யாரோ வந்து பேசிட்டு அவன் முதலாளி ஆகிட்டு தமிழ் இப்படி இருந்துச்சு, இந்த இனம் இப்படி இருந்துச்சு, இதை தான் நம்ம வரலாறு பார்க்க போகிறோமே தவிர நம்ம தமிழை காப்பாற்றணும்னு எங்களுக்கே தெரியல. அது ஏன்னா நான் இந்த ஊரில் இல்லை, எங்கேயோ 10-20 மாநிலத்தில் எங்கேயோ வேலை செஞ்சுட்டு இருக்கிறவன் நான். எனக்கு இதை பற்றி தெரியாது. இந்த இன்ஸ்டாகிராமில் பார்த்த பின்னாடி தான் தெரியுது நம்ம ஏன் நம்ம இனத்துக்காக இவ்வளோ அடி ஒன்று சாவரம் இப்படி செய்கிறோமே. அதுக்கு தான் வரலாறு எப்போவுமே ஒரு 50 வருஷத்துக்கு முன்னப்போ பாருங்க, நம்ம கிராமத்தில் எப்படி இருந்தோம், எந்த மாதிரி இருந்தோம், எல்லாரும் ஒன்றா இருந்தோமே. இன்றைக்கும் ஒன்றா தான் இருக்கோம். இந்த சிட்டியில் நடக்கிற மாதிரி ஜாதி வரி கிராமத்தில் நடந்துச்சுன்னா யாரும் ஒருத்தவங்க உயிரோடு இருக்க முடியாது. எல்லாம் அடி ஒன்று செத்துருவாங்க ஒருத்தருக்கு ஒருத்தன். ஏன்னா எங்களுக்குலாம் ஜாதியே தெரியல. அதை வந்து தயவுட்டு சொல்கிறேன், அந்த இன்ஸ்டாகிராமில் இந்த கேவலமாக பேசுறது, ஒரு பெண்களை இழிவுபடுத்துறது, இதெல்லாம் வேண்டான்னு சொல்கிறேன். தயவுட்டு கேட்டுக்கிறேன். இதான், வேற ஒன்றும் இல்லை. நன்றி, வணக்கம். நன்றி. அடுத்ததாக தயாரிப்பாளர் திரு குரல் அமுதன் அவர்கள்.